வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல இந்தியன் பார்ட் 3 படத்தோட கதை எப்படி இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பார்ட் 3 கதைக்குள்ள போலாம் வாங்க. உண்மையை சொல்லணும்னா சங்கரோட கரியர்ல ஒரு வர்ஸ்டான மூவினா அது இந்தியன் 2 தான். அப்படி இந்த படத்துல என்ன இல்லைன்னு கேட்டா மக்கள் அதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு சூப்பரான இன்ட்ரோ இல்லைங்க, ஒரு சூப்பரான பாட்டு இல்ல, ஒரு ட்விஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இல்ல, எமோஷனல் சீன் சில சீன்ஸை வச்சிருக்காங்க. ஆனா அது ஆடியன்ஸ்க்கு சுத்தமா கனெக்ட் ஆகல. முக்கியமா படத்துல மெயினா ஒரு வில்லன் இல்லைங்க. இந்த படத்துல எல்லாமே மைனஸ் தான். சரி, இந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு நம்ம கேட்டா சங்கர் மூவினாலே பிரம்மாண்டம் தான். அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஆனா எதுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. அனிருத்ல மியூசிக் குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல, பட் நல்லா தான் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து டைரக்டர் சங்கர் வந்து சோசியல் மெசேஜ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே அது வந்து ஆடியன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லவே இல்லை. பார்ட் 1 அதாவது இந்தியன் பார்ட் 1 ஹிட் ஆனதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் இந்தியன் தாத்தா ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த வர்ம கலை தான். ஆனா அதே வர்ம கலை தான் இங்க வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இவர் வந்து அதை யூஸ் பண்ணி ஒருத்தனை வந்து லேடியா மாத்துறாரு, இன்னொருத்தனை குதிரையா மாத்த ஓட விடுறாரு, இன்னொருத்தனை வந்து யூஸ் பண்ணனால அவன் பாட்டு பாடிட்டே இருக்கான். எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் பில்டப்பாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வந்து சுத்தமா காமெடி சீன்ஸே இல்ல. அங்க பார்ட் 1ல பாத்தீங்கன்னா கவுண்டமணிக்கும் கமலுக்கும் வந்து சூப்பரா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்க வந்து அப்படி எதுவுமே இல்ல. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி பேச எதுவுமே இல்லைங்க. நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா மூவியோட எண்ட் கார்டுல வந்து இந்தியன் பார்ட் 3 போட்டு டைட்டில போட்டு ஒரு லீட் கொடுத்து வச்சிருந்தாங்க. சோ அந்த ஒரு ட்ரைலரும் போட்டிருந்தாங்க ஒரு 2.5 நிமிஷத்துக்கு. அந்த ட்ரைலர் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அங்க இருந்து நம்ம ஸ்டோரியை இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க. 2 கிளைமேக்ஸ்ல பாபி சிம்காவை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு சேனாபதி போவாரு. நேரா வந்து அந்த நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள போறாரு. அங்க போய் பாபி சிம்காவோட கை காலை கட்டி போட்டு அவனுக்கு அகைன் வர்மகலம் மூலியமா சாவுல இருந்து காப்பாத்துறாரு. அங்க இருந்து அதுக்கப்புறம் நம்மால் வந்து தப்பிச்சு போயிறாரு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 வீக் வந்து சேனாபதியை வந்து இந்தியா ஃபுல்லா தேடுறாங்க. பட் அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இங்க சித்தார்த்தும் அவனோட கேங்கும் வந்து கோ பேக் இந்தியன்னு ட்ரெண்ட் பண்ணி அப்புறம் சோசியல் லைஃப்ல இருந்து எல்லாமே அமைதியாயிடுறாங்க. சித்தார்த் வந்து அவங்க அம்மா இல்லாதனால அந்த அவனுக்கு இருக்கிற அந்த வலி வந்து ரொம்பவே மனசு நொந்து போய் இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கான்டாக்ட் இல்லாம வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருப்பான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் 1 வீக்ல வந்து மனசெல்லாம் மாறி அகைன் சேனாபதியை வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு ரிப்ளை கூட வராது. இப்படியே 2-3 நாள் போகுது. சென்னையில வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அது என்னன்னா ஒரு வந்து பாலம் இடிஞ்சு விழுந்து ஒரு 200 பேத்துக்கு மேல வந்து செத்து போறாங்க. அதுக்கு அந்த பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. கவர்மெண்ட் ஒழுங்கா காட்டலன்னு மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் நம்ம கதையில வந்து மெயின் வில்லன் எஸ்.ஜே. சூர்யாவோட என்ட்ரி. அவங்க பார்ட் 2ல வந்து மெயின் வில்லன் யாருமே கிடையாது. நம்ம சேனாபதி வந்து சும்மா தப்பு செய்யற எல்லாத்தையுமே வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா 3rd பார்ட்ல நம்ம ஆளுதாங்க மெயின் வில்லன். அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இவரு ஒன் ஆஃப் தி பார்ட்னர். சோ இஷ்யூ வந்து பெருசாக கூடாதுன்னு ரவுடிஸ்லாம் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்றவங்கள அடிச்சு துரத்திடுவாரு. இதெல்லாம் சேனாபதிக்கு வந்து தெரிய வர சித்தார்த் டீமுக்கு வந்து மெசேஜ் பண்றாரு. அவங்க எல்லாம் வந்து மீட் பண்ண போறாங்க. பட் சித்தார்த் வந்து மட்டும் போக மாட்டாரு. சேனாபதி சொல்லுவாரு, இந்த கரப்ஷனை அழிக்கணும்னா போராடக்கூடாது, நம்ம போர் செய்யணும்னு சொல்லி நாளைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த லிங்க் அனுப்புங்க, நான் வந்து லைவ்ல பேச போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிரியா பவானி சங்கர் அண்ட் அவங்க டீம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது இங்கதான் பிளாஷ்பேக் போர்ஷன் வருது. 1806ல தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன சுதந்திர போரை பத்தி பேசுவாரு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர்ற கமலோட நேம் வந்து வீரசேகர். அதாவது நம்ம சேனாபதியோட அப்பா. அவருக்கு ஜோடியா இருக்கிறவர் தான் காஜல் அகர்வால். பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ஃபர்ஸ்ட் ஆளா எதிர்த்து போர் தொடுத்தவர் தான் நம்ம வீரசேகர். இங்க தான் நம்ம கதையில வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் வருது. இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அப்பாவி மக்கள் கிட்ட அதிகமா வரி வசூல் இருக்கிறது, பொண்ணுங்க கிட்ட வந்து ரொம்பவே தப்பா நடந்துக்கிறது, மக்களை வந்து அடிமையா வச்சுக்கிறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1800 அந்த காலகட்டத்தில் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட கொடுமை வந்து ரொம்பவே அதிகரிச்சது. இதை வந்து இளமை பருவத்தில் பார்த்துட்டு இருந்த நம்ம வீரசேகருக்கு வந்து இவங்களெல்லாம் நம்ம ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற வெறி ஆகுது. அவர் வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்றாரு. அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ண ஒரு வீரமிக்க பெண்மணி தான் காஜல் அகர்வால். இந்த டீமை வச்சு இவங்க ஒரு இடத்துல வந்து புரட்சியை வந்து உருவாக்கி அதை வந்து வாரா மாத்துறாங்க. வேலூர்ல தான் ஃபர்ஸ்ட் வார் நடக்குது. வீரசேகர் தலைமையில இருக்கிற அந்த படம் வந்து 500க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ்காரங்களை போட்டு தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து சென்னை, டெல்லி, ஹைதராபாத், இப்ப இருக்கிற பர்மா, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு எல்லா இடத்துலயுமே வந்து இந்த வார் பரவுது. ராஜராஜ சோழன் எப்படி இமயமலை வர போய் போர் செஞ்சாரோ அதே மாதிரி வீரசேகர் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து டெல்லி வர போய் அடிச்சு போர் செஞ்சிருக்காரு. அந்த டைம்ல தான் காஜல் அகர்வாலை இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் தான்
இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை முதல் ஆரம்பிச்சது. ஆனா இது வந்து எந்த ஒரு ஹிஸ்டரி புக்லயுமே இவர் வந்து பேர் வந்து சொல்லவே படல. ஆனா பிரிட்டிஷ்காரங்களோட பல சூழ்ச்சியால வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டு தூக்குல போட செஞ்சு அவர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் காஜல் அகர்வாலுக்கு வந்து குழந்தை பிறக்குது. தன்னோட பையனும் இவங்க அப்பா மாதிரியே பெரிய வீரனா வரணும்னு வீரசேகர் சேனாபதினு காஜல் அகர்வால் வந்து பேர் வைக்கிறாங்க. இப்படி ஒரு எமோஷனல் ஸ்டோரியை வந்து நம்ம இந்தியன் தாத்தா லைவ்ல வந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. இதே மாதிரி நம்ம ஒரு வார் நடத்தணும், நீங்க கண்டிப்பா எல்லாருமே என்னோட பின்னாடி நில்லுங்க, அப்பதான் இந்தியாவில் இருக்கிற அந்த கரப்ஷனை அடியோட அழிக்க முடியும்னு சொல்லுவாரு. இந்த Facebook லைவுக்கு அப்புறம் மக்கள் அகைன் இந்தியன் தாத்தாக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. வில்லன் எஸ்.ஜே. சூர்யா இதுக்கப்புறம் வந்து இந்த ஆளை வந்து உயிரோட விட்டா நம்ம எந்த ஒரு பிசினஸ்மே பண்ண முடியாது. அவனோட ஆளுங்களை வச்சு சேனாபதி வந்து எங்க இருந்தாலும் போட்டு தள்ளிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் வந்து பாபி சிம்ஹா அண்ட் விவேக் ரெண்டு பேருமே வந்து சேனாபதியை தேடிட்டு இருக்காங்க. அகைன் இந்தியன் தாத்தா வந்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வர்மகலா மூலியமா தப்பு செய்யற எல்லாத்தையும் கொண்டுட்டே இருப்பாரு. அதாவது பார்ட் 2ல எப்படி ஒருத்தனையா போட்டு தள்ளுறாரோ அதே மாதிரி இங்கேயும் பார்ட் 3ல வந்து ஒருத்தனையா வந்து போட்டு தள்ளிட்டே இருக்காரு. பட் அவர் எங்க இருக்காருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சைட்ல நம்ம மெயின் வில்லன் எஸ்.ஜே. சூர்யா வந்து அதே சேம் டைம்ல அந்த வர்மகலையும் கத்துட்டு இருப்பாரு. இதுக்கு அப்புறம் சேனாபதி வந்து ஒரு பிளான் போடுறாரு. இந்தியாவில் இருக்கிற 29 ஸ்டேட்ஸ்லயும் கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கும் வந்து இந்த ஃபேஸ்புக்ல வந்து இந்த டேக் ட்விட்டர் டேக்லாம் போட்டுட்டு ஸோ மக்கள் வந்து நேரடியாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே லட்சக்கணக்கான மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ரோட்ல வந்து உட்கார்ந்து வீதியில வந்து உட்கார்ந்து இது வந்து நேஷனல் இஷ்யூவா இருந்தது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அதாவது இந்தியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரி, இங்க வந்து இந்த கரப்ஷன் இவ்வளோ இருக்கு, இதுக்காக மக்கள் வந்து இப்படி போராடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இதனால இந்தியா கண்ட்ரிக்கே வந்து ரொம்ப கெட்ட பேருன்னு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த சேனாபதிக்கு அரசு வாரண்ட் அனுப்புறாங்க. இந்தியா ஃபுல்லா போலீஸ்காரங்க எல்லா இடத்துலயுமே வந்து இவரை தேடுறாங்க. சித்தார்த்தும் அகைன் வந்து இந்த கேங்குள்ள வரான். ஆனா அவங்க அந்த கேங்குள்ள வரும்போது தான் எஸ்.ஜே. சூர்யா வந்து சித்தார்த் அந்த கேங்கை வந்து கடத்திடுறான். இவங்களை கடத்தி வச்சுட்டு, ஏன்னா இவங்க தானே மெயின், ஸோ இவங்க தானே வந்து இந்தியன் தாத்தாவை வெளியே கொண்டு வந்தாங்க, இவங்களை கடத்தி வச்சுட்டு அந்த கிழவனை இங்க வர சொல்லி, இல்லைன்னா உங்க எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளிடுவேன் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். சேனாபதி அங்க வர்றாரு. இங்க வந்து ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்குது எஸ்.ஜே. சூர்யாவோட கேங்குக்கும். ஆனா எல்லாத்தையும் அடிச்சு புரட்டி போட்டுறாரு. ஆனா கடைசியில வந்து நம்ம இந்தியன் தாத்தாவையே அந்த வர்மகலம் மூலியமா எஸ்.ஜே. சூர்யா வந்து படுக்க வச்சிரும். போலீஸ் வந்து இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தண்டனை தர்றாங்க. அதுல என்ன தண்டனைனா மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் வருது. இங்க தான் நம்ம கதையுள்ள ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து செகண்ட் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் இந்தியன் 3 படத்தோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான கதையில சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு படத்தோட பார்ட் 2 கதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.